குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்யுங்கள். இது உமக்கு சித்தமா என்று அறிந்து செய்யுங்கள். ஒரு வியாபாரத்தை துவக்கினாள், ஆண்டவர் சொன்னால் அதை துவக்குங்கள். யாரோ சொல்லுகிறார்கள் என்று செய்யாதீர்கள். ஒரு வீடு கட்டப் போகிறீர்கள், ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவர். ஆண்டவர் ஓகே என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் போடுங்கள். கர்த்தர் வீட்டை கட்டி தருவார். ஒரு திருமணத்திற்கு நாளை பிக்ஸ் பண்ணுகிறீர்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரை, இந்த நாளிலே இந்த திருமணத்தை வைத்திருக்கிறோம், உமக்கு சித்தமா என்று கேளுங்கள். அவர் சித்தம் என்று சொன்னால் அந்த நாள் திருமணத்திலே கர்த்தர் கம்பீரமாய் இறங்கி அசைவாடி குறைகளை நிறைவாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய நேரத்தை அறிந்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது 100% சக்சஸ் ஆகி முடியும். பிரியமானவர்களே, இயேசுநாதரை பாருங்கள். இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எதையுமே அவர் அவசரப்பட்டு செய்யவே இல்லை. இன்னும் என் பிதாவின் நேரம் வரவில்லை, பிதாவுக்கு சித்தமானதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி எப்பொழுதும் பிதாவின் நேரத்திற்காக பிதாவின் சித்தத்தை செய்வதற்காய் அவளோடு காத்திருந்தார். கடைசியில சிலுவைக்கு போகும்போது கூட அந்த கல்வாரி பாடுகளை நினைத்து ஒரு நிமிஷம் அவர் கலங்கி, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று பலத்த சத்தத்தோடு அழுதார். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுள் என்று அர்ப்பணித்தார். பாருங்கள், அதெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல் தானே. நமக்கு எவ்வளவோ விருப்பங்கள் இருக்கலாம், நம்முடைய நினைவுகள் எவ்வளவோ இருக்கலாம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் வெளிநாட்டுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த மாப்பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், இந்த பெண் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைத்தால் நல்லா இருக்கும், இந்த தொழிலை துவங்கினால் நல்லா இருக்கும் என்று நம்முடைய நினைவுகள் சொல்லும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எப்பொழுது ஆண்டவர் உருவாக்கினாரோ அப்பொழுது உங்களுக்கென்று ஒரு ப்ளூ பிரிண்டை என் ஆண்டவர் அழகாய் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட் படி நாம் வாழ்ந்து முடிக்கும் பொழுது ஒரு நாள் தேவ ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் தேவ சித்தம். ஒவ்வொருவரும் நாம் எப்படி வாழ வேண்டும், எங்கே வாழ வேண்டும், எந்த விதத்தில் வாழ வேண்டும் என்று நாம் பிறக்கும் பொழுதே கர்த்தர் அழகாய் அதை ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்கிறார். அதுதான் தேவ சித்தம். நீங்கள் அதற்கு அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அது மகிமையான, மேன்மையான,
ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பல நேரங்களில் தெய்வ சித்தம் என்று எங்கள் வாயில் நாங்கள் பேசினாலும் நாங்கள் செய்வதெல்லாம் எங்கள் சுய சித்தத்தையே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மூளை அறிவு என்ன சொல்லுகிறதோ, எங்கள் இருதயம் எதை வாஞ்சிக்கிறதோ, எங்கள் நண்பர்கள் உறவுகள் எதை அதிகமாய் செய்யும்படி வற்புறுத்துகிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர நீர் என்ன சொல்லுகிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்வதே இல்லை. அப்பா, எங்களை மன்னியும். ஆகவேதான் தோல்விகள், ஆகவேதான் பிரச்சனைகள், ஆகவேதான் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, ஆகவேதான் எப்பொழுதும் வீடு கண்ணீரில் நிரம்பி இருக்கிறது. சுவாமி, எங்களை மன்னியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரண வழிகள் என்று சொல்லுகிறதே. உண்மைதானே ஆண்டவரே? இன்றைக்கு அப்படி அல்ல. பரிபூர்ணமாய் எங்கள் முழு வாழ்க்கையுடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் கணவர் வாழ்க்கை, எங்கள் மனைவியுடைய வாழ்க்கை, எங்கள் பெற்றோர்களின் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நாங்கள் செய்கிற எங்கள் தொழில், வியாபாரம், படிப்பு, சகல காரியத்தையும் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்வீராக. நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு பரிபூர்ணமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. மேலானதை தருகிற ஆண்டவர், உங்களுடைய நினைவுகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய முடிவு சம்பூர்ணம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை, உமக்கு எங்களை அர்ப்பணித்து வார எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.